மக்களே உங்க எல்லார்ட்டையும் ஒரே ஒரு கேள்வியை கேட்ட பிறகு இந்த சம்பவத்தை பத்தி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். எதுக்காக ஒரு தாய் தன்னோட 4 வயசு பையனை அழைச்சுக்கிட்டு தான் வீட்ல இருந்து 600 கிலோமீட்டர் தள்ளி போய் ராத்திரி நேரத்துல ஒரு ரூம் புக் பண்ணணும்? இதுல 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரூம் புக் பண்ண அன்னைக்கு 11 மணிக்கு அங்க என்னதான் நடந்துச்சு? என்ன சம்பவம் நடந்திருக்கு? அதுக்கப்புறம் எதுக்காக அந்த தாய் கீழே இறங்கி வந்து பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு போய் காப் சிரப் 2 பாட்டில் வாங்கணும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகளோட இந்த ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேங்க. சத்தியமா சொல்றேங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இது உண்மையிலே பயங்கரமா இருக்கும். மறக்காம முழு கதையை தெரிஞ்சுக்க முழு வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தெரிவிங்க. மக்களே, முதல்ல இந்த போட்டோல பார்த்துட்டு இருக்கீங்களா, இவரோட பேரு சுச்சனாங்க. இவளை பார்க்குறப்ப எப்படி ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஆள் மாதிரியே இருக்குல்ல. உண்மையிலேயே அவங்க ஒரு ஸ்மார்ட்டான ஆள் தான். ஆனால் இவங்க இந்த ஒரு சம்பவத்தில் என்ன செஞ்சாங்கன்னு நான் சொல்கிறப்ப உங்களால் நம்பவே முடியாதுங்க. இவங்க கொல்கத்தாயை சேர்ந்தவங்க. இவங்களோட படிப்பை பற்றி நான் சொல்லிடுறேன். இவங்க மாஸ்டர்ஸ் பிசிக்ஸில் பண்ணியிருக்காங்க. பயங்கர ஸ்மார்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா சயின்ஸ் ஏஐ அதெல்லாம் ரொம்ப புலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டிலே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஃபெல்லோஷிப் முடிச்சிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயன்றது உங்களுக்கே தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த கொல்கத்தாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பெரிய ஒரு கனவோட இவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க காலேஜெலாம் முடிச்சுட்டு இந்த ஃபெல்லோஷிப்லாம் முடிச்ச பிறகு நம்ம ஏன் ஒரு ஏஐ நிறுவனத்தை தொடங்கக்கூடாது, நம்ம இந்தியா முழுக்க நம்மளோட நிறுவனத்தை ஏன் பெருசாக வளர்ச்சி பாதையில் கொண்டு போகக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஊர் தேவைப்படுதுங்க. அதுக்கு இந்த ஏஐ, இந்த ஸ்டார்ட் அப், புது கம்பெனி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற வகையில் ஊர். அப்போ எல்லாருக்குமே என்ன தோணும், பெங்களூர் அப்படின்ற ஊர். சரி, நம்மளும் அந்த பெங்களூருக்கு போய் நம்மளோட ஏஐ நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு கொல்கத்தாவில் இருந்து பெங்களூருக்கு வராங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் இந்த ஏஐ ஃபீல்டில் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கடையில் தான் வெங்கட்ராமன் அப்படின்ற ஒருத்தரை சந்திக்கிறாங்க. இந்த வெங்கட்ராமனை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுங்க. இவர் தான் இந்த வெங்கட்ராமனை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இவருமே ஒரு ஏஐ டெவலப்பர், பெங்களூரில் பணியாற்றிட்டு இருக்காரு. இவருக்குமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஏஐயில். இவருக்குமே இந்த ஏஐ, இந்த டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ், இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே இவருக்கு ரொம்ப ஒரு பாண்ட், ரொம்ப ஒரு லவ் இருக்குது. அந்த வேலையை பிடிச்சி பார்த்துட்டே இருக்கார். அப்போ அதே மாதிரியே இந்த ஏஐ, டேட்டா அனலிட்டிக்ஸ் இது மேலே ஒரு லவ் உள்ளே ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு. அவங்க தான் வந்து சுச்சனா. இவங்க 2 பேருக்கு நடுவில் காதல் ஏற்படுதுங்க. இந்த காதல்னால இவர் வெங்கட்ராமன் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர் வேலை பார்க்குற கம்பெனிலேயே சுச்சனாவுக்கும் நிறைய திறமை இருக்கு, ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளு அப்படின்றதுனால இவரோட கம்பெனிலே சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு கிட்டத்தட்ட 2010 இவங்க 2 பேருமே ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. லவ் மேரேஜ் பண்ண பிறகு இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு புதுசா வந்து ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் ஒன்று உருவாக்குறாங்க. பெங்களூரில் அதை ஆரம்பிச்சு நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது. நல்ல ஃபினான்ஷியலாக பயங்கர ஸ்ட்ராங் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 9 வருஷம் கழிச்சு, இந்த 9 வருஷத்துலேயே இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவங்க 2 பேருக்குள்ள நடக்குது. அந்த புது ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலியமா. ஏன்னா இந்த வெங்கட்ராமனுக்கு என்னதான் இந்த புது கம்பெனி இருந்தாலும் இந்த வருவாயை வந்து இவர் முன்னாடி சம்பாதித்த அளவு இல்லை, அந்த ஏஐ டெவலப்பரா ஒர்க் பண்றப்ப இருந்த ஒரு சம்பாத்தியம். அதனாலே இவர் வேற ஒரு ஃபர்ம், வேற ஒரு கம்பெனிக்கு போலாமான்னு இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இதனாலே அந்த வீட்டில் நிறைய கஷ்டங்கள், நிறைய சண்டைகள் ஏற்படுது. உன்னை நம்பி தான் நம்ம 2 பேர் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், நீ இப்போ இடையிலே போகணும் அப்படின்னா அது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சுத்தனா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில் 2019 9 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேருக்கும் ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகனுக்கு சின்மை அப்படின்ட்டு பெயரும் சுட்டுறாங்க. இப்போ எல்லாருமே யோசிப்பீங்க, ஓகே இவ்வளோ வருஷமா சண்டை போட்டு இருந்திருக்காங்க, கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 9 வருஷமா ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குடும்பத்தில் சந்தோஷம் ஆரம்பிச்சிரும்ல, இவங்க 2 பேருமே பழைய மாதிரி பேசிக்க ஆரம்பிச்சிருவாங்களே, இவங்க 2 பேருக்குள்ள பழைய மாதிரி காதல் வந்துரும்ல அப்படின்னு எல்லாருமே யோசிப்போம்ல. ஆனா இந்த பையன் பிறந்த பிறகு அந்த குடும்பத்தில் பயங்கரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது அந்த பையனை டேக் கேர் பண்றதுக்காக இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. நீ தான் குழந்தைய பார்த்துக்கணும், நான் தான் குழந்தைய பார்த்துக்கணும், நான் பிஸியா இருக்கேன் அப்படின்ற மாதிரியே ரொம்ப பணம் பணம் காசு காசுன்னு 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்களே தவிர அந்த சின்மையை யாரும் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையனாலே இவங்க 2 பேருக்கும் பயங்கர சண்டை நடந்துகிட்டே இருக்குங்க. கரெக்டா சொல்ல போனா ஆகஸ்ட் மாசம் 2022 அந்த வீட்டில் பெரிய சண்டை நடக்க ஆரம்பிக்குதுங்க வெங்கட்டுக்கும் சுச்சனாவுக்கும். இதனால அந்த சண்டையை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வாழையே முடியாது, அந்த லெவலுக்கு 2 பேருமே வார்த்தைகளை விட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு சில தாக்குதலும் ஏற்படுது அப்படின்றது சொல்றாங்க. உடனே அதுக்கு அடுத்த நாளைக்கு வெங்கட் இனிமேல் உன்னோட நான் வாழ முடியாது அப்படின்ட்டு பையனையும் அவங்களோட ஒய்ஃபையும் விட்டுட்டு அவர் தனியா கிளம்பி போயிடுறாருங்க.
அதுக்கப்புறம் சுச்சனா என்ன செய்றாங்க அப்படின்னா கோர்ட்டை நாடுறாங்க. கோர்ட்டை நாடிட்டு ஒரு சில எவிடன்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்றாங்க. பல மெசேஜஸா இருக்கட்டும், பல வீடியோஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஒரு சில மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கோர்ட்ல வந்து இவங்க வந்து அப்பீல் செய்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேஸ்ல இவங்க வந்து ஜெயிச்சிரும் செய்றாங்க. இவங்களுக்கு எல்லாமே நடந்திருக்கு அப்படின்ட்டு கோர்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வெங்கட்ராமன் இனிமேல் தன்னோட ஒய்ஃபையும் மகனையும் சந்திக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல இருந்து இவங்க சுச்சனா சைட்ல இருந்து ஒரு சில அலிமோனியும் கேட்கறாங்க. எனக்கு இனிமேல் இவரோட வாழ விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடு டிவோர்ஸ் கேஸும் போயிட்டே இருக்கு. அதுல இவங்க தெரிஞ்சுட்டு மாசம் எனக்கு 2.5 லட்சம் என்னோட கணவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சைட்ல இந்த அப்பீல் செய்றாங்க. ஆனா இதை கோர்ட் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஏமா நீ இந்த நம்ம கம்பெனிலாம் வச்சிருக்க இவ்வளோலாம் கொடுக்க முடியாது, வேணும்னா உனக்கும் மகனுக்கும் ஈச் 10,000ன்ற மாதிரி உன்னோட கணவர் வந்து மாசம் மாசம் 20K நாங்க கொடுக்கறதுக்கு தீர்ப்பு வழங்குறோம் அப்படின்ட்டு கோர்ட் சைட்ல இருந்து வெங்கட்ட நீங்க மாசம் மாசம் 20,000 ரூபாய் அலிமோனியா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பை வழங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் திருத்திட்டு ஒரு 3 மாசம் போய்கிட்டே இருக்கு. அந்த 3 மாசமே வெங்கட் அந்த அலிமோனியா கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா வெங்கட் வந்து தன்னைத்தானே வந்து பெரிய ஒரு லோன்லினஸ்க்குள்ள போறாருங்க. ரொம்ப தனிமைப்படுத்தப்படுறாரு. அப்பதான் அவர் யோசிச்சு பார்க்கறாரு, என்னதான் சுச்சனா கூட நம்மளுக்கு மனஸ்தாபம், மனக்கவலைகள், சண்டை நம்ம 2 பேருக்கு ஒத்து போகலனா கூட அந்த மகன் என்னோட மகன் தானே, என்னோட ரத்தம் தானே, அவனை நான் பார்க்காம இருக்க முடியல அப்படின்ட்டு அடிக்கடி சுச்சனா கிட்ட போறாரு. அவங்க வந்து சண்டை போட அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. உடனே வெங்கட் என்ன செய்யறாரு, கோர்ட்டை நாடுறாரு. திருப்பி வந்து இவர் சைடுல இருந்து அப்பீல் பண்றாங்க. எனக்கு என் பையனை பார்க்காம இருக்க முடியல, என்னோட மென்டல் ஸ்டேட் ரொம்ப பாதிக்கப்படுது, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எனக்கு வந்து சான்ஸ் கொடுங்க, என் பையனை வார வாரம் நான் போய் சந்திக்கணும், சண்டேல சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அப்பீல் பண்றாங்க. இதை கோர்ட் ஃபுல்லா வந்து பார்த்துட்டு இவர் மேல ஒரு நியாயம் இருக்கு, கண்டிப்பா வந்து ஒரு அப்பாவை மகனை பார்க்கறதுக்கு யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. நீங்க வாரம் வாரம் சண்டே அப்போ உங்களோட மகனை போய் சந்திக்கலாம், நீங்க எவ்வளவு மணி நேரம் வேணாலும் உங்க மகன் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்குறாங்க. இந்த சைடு சுச்சனாக்கு இந்த தீர்ப்பு சுத்தமா பிடிக்கலங்க. அப்பயே வந்து எதிர்த்து பல கேள்விகள் கேட்கறாங்க. ஆனா அது கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க, ஏமா எந்த ஒரு சட்டத்தினாலையும் ஒரு அப்பா தன்னோட மகனை சந்திக்கிறத தடுக்க முடியாது, அது நீ நினைச்சாலும் முடியாது, ஒரு பொண்டாட்டி நினைச்சாலும் முடியாது, அதுக்கு சட்டம் கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவா கோர்ட் சொல்லிடுறாங்க. இந்த தீர்ப்பை கேட்டுட்டு சுச்சனா ரொம்ப கோபம் அடையறாங்க. கோபம் அடைஞ்சு வீட்டுக்கு வந்து எல்லா பாத்திரத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்களோட ஒரே மைண்ட் செட் என்ன தெரியுமாங்க, வெங்கட்டுக்கு சந்தோஷம் கொடுக்கிற பொருளோ சந்தோஷம் கொடுக்கிற நிகழ்வோ எதுவும் நடந்துடவே கூடாது, அவன் முழுக்க முழுக்க வாழ்க்கையில கஷ்டம் மட்டும் தான் படணுன்ற மாதிரியே அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அதுக்காக நிறைய பிளான்ஸும் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீர்ப்பு வந்த பிறகு அடுத்த வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க. முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த சைட் வெங்கட் கண்டிப்பா நம்மளை வந்து சந்திக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு லாயரோடய போறாரு சுச்சனாவோட வீட்டுக்கு. போயிட்டு இந்த மாதிரி என்னோட மகனை சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பலவிதமான எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சந்திக்கவே விட மாட்டாங்க தன்னோட மகனை. அப்பயுமே ரொம்ப தெளிவா கேட்கிறாரு, நான் இந்த வாரம் போயிருவேன், ஆனால் அடுத்த வாரம் கண்டிப்பா என்னோட மகனை பார்த்துட்டு தான் நான் போவேன் அப்படின்ட்டு. அடுத்த வாரமும் வராரு. அடுத்த வாரம் அதே மாதிரி சொல்றாங்க, அவனுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி வந்து மழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஏதோ ஒன்று தெளிவா புரிஞ்சிருச்சு, உண்மையே நம்மளை பார்க்க விட மாட்டா அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த வாரம் 3வது வாரம் போறாருங்க. இதே மாதிரியே நடக்குதுங்க. அப்ப 3வது வாரம் ரொம்ப தெளிவா வெங்கட் சொல்றாரு, இந்த பாரு இத்தனை வாரம் நான் வந்து உன்னை விட்டுட்டேன், நானும் வேலையில பிஸியா இருந்துட்டேன், இனிமேல் கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன், நீ அடுத்த வாரம் நான் வருவேன், என்னோட மகனை நான் சந்திக்கல அப்படின்னா திருப்பி நான் கோர்ட்டுக்கு போயிருவேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி வெங்கட் சைட்ல இருந்து ஒரு பகிரங்கமான ஒரு வார்னிங்கா கொடுக்குறாருங்க. இதை கேட்டுட்டு கோபமானது சுச்சனா இன்னொரு பயங்கரமான ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. வெங்கட் தன்னோட மகனை சந்திக்கவே கூடாது அப்படின்ட்டு. இதனால கரெக்டா சொல்ல போனாங்க அந்த டேட் ஜனவரி 6ஆம் தேதி 2024ங்க. அந்த சண்டே வரதுக்குள்ளே இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னோட 4 வயசு மகனான சின்மையை அழைச்சிக்கிட்டு 600 கிலோமீட்டர் அந்த இவங்க இருந்த பெங்களூர்ல இருந்து 600 கிலோமீட்டர் தள்ளி கோவாக்கு போறாங்க. கோவாக்கு போய் அந்த ஹோட்டல் பேர் வந்து ஹோட்டல் சோல்பேனியன் கிராண்டே அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல ரூம் நம்பர் 404 புக் பண்றாங்க. இவங்க புக் பண்றப்ப அங்க தெளிவா சொல்லிடுறாங்க, நான் வந்து 10ஆம் தேதி வரை இந்த ரூம்ல நான் தங்குவேன், எனக்கு அது வரையுமே புக்கிங் போட்டுருங்க, நான் ஃபுல் பேமெண்ட் இப்பயே பண்ணிடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க கோவாக்கு புதுசு, அதனால எனக்கும் என் மகனுக்கும் சுத்தி காட்டுறதுக்காக நிறைய இடங்கள் எங்க நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால அது எல்லாத்தையுமே எனக்கு அரேஞ்ச் பண்ணி ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு சுலபமா இருக்கு, ஏன்னா இங்க லோக்கல்ஸ் போய் அலையிறதுக்கு எனக்கு வந்து டைம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அந்த இடத்துல ஃபுல்லா சொல்லிடுறாங்க. ஹோட்டல் நிர்வாகமும் சரி மேம் நாங்க உங்களுக்கு அலோகேட் பண்ணி தரோம் அப்படின்ட்டு உங்க ரூம் நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த ரூமுக்கு அனுப்பி விடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். திருத்திட்டு 6ஆம் தேதி 7ஆம் தேதி இவங்க 2 பேருமே அந்த இடத்துல நிறைய வந்து இடங்களை சுத்தி பார்க்கறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, தாயும் மகனும். சந்தோஷமா இருந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா
ஜனவரி 7ஆம் தேதிங்க கரெக்டா வந்து வெங்கட் கால் பண்றாரு. கால் பண்ணி தன்னோட மகன்கிட்ட நான் அட்லீஸ்ட் போன்லயாவது பேசணும், தயவு செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல என்னால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த சைடு சுச்சனா சைடு சொல்றாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கான்வர்சேஷன் அங்க போயிட்டே இருக்கு. சுச்சனா வெயிட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வெங்கட் வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி சுச்சனாக்கு தோணுதுங்க. அப்ப நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வெங்கட் சொல்றாரு, நான் இந்தோனேஷியாவுக்கு ஒரு பிசினஸ் ட்ரிப் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சைடு சுச்சனா ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்றத நான் அப்புறம் சொல்றேன். கரெக்டா அந்த ஜனவரி 7ஆம் தேதிங்க நைட் 10 மணிக்கு அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் இருக்காருல்ல, இந்த 400 நம்பர் ரூமுக்காக ஒரு ஸ்டாஃப் அலோகேட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ரூம்ல இருந்து என்ன ஒரு தகவல் வந்தாலும் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு அந்த ஸ்டாஃபுக்கு சுச்சனா அங்கே உள்ள மொபைலில் ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி நான் அர்ஜென்ட்டாக வெளியில் போகணும், நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட நிறுவனர், எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் வந்துருச்சு, என் கம்பெனியில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதை சால்வ் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக போயிருந்தோம், நான் 10ஆம் தேதி வர புக் பண்ணியிருந்தேன், எனக்கு ரீஃபண்ட் கூட தேவை கிடையாது, எனக்காக ஒரு கேப் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த சைட்லேருந்து கேட்குறாங்க சுச்சனா. அந்த சைடு ஹோட்டல் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேடம் நீங்கள் கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் போகணும், நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக அர்ஜென்ட்டாக போகணுன்னு வேற சொல்கிறீங்க, நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க, அதனால் உங்களுக்கு நாங்கள் என்ன கன்சல்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஃப்ளைட் எடுத்துருங்க மேடம், நீங்கள் ரொம்ப சுலபமாகவே போயிடலாம், கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் நீங்கள் கேபில் போகணும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 14 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் ஆகும், அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அவ்வளோ தூரம் கேப் இங்கேருந்து அரேஞ்ச் பண்ணோம்னா அவங்க ரிட்டர்ன் பேக்கேஜும் சேர்த்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சுச்சனா. இல்லை இல்லை நான் சொன்னது மட்டும் செய்யுங்க, எதில் போகணும் எப்படி போகணுன்றது எனக்கு தெரியும், உன்னால் கேப் அரேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டாஃப்ட்ட கேட்குறாங்க. என்னடா அந்த பொம்பளை இப்படி இருக்காளே அப்படின்ட்டு, சரி ஓகே பணக்காரி பணத்துமரு இருக்கும் நம்ம ஓகே சொல்லிடலாம் அப்படின்ட்டு, சரி மேம் நான் ஓகே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிட்டு அந்த ஹோட்டல் நிர்வாகம் நிறைய டிரைவர்ஸோட கான்டாக்ட் வச்சிருக்காங்க. அதில் ராய்னு ஒருத்தர், இந்த போட்டோல பார்க்குறீங்களா இவர் தாங்க ராய், இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த கதையில, நீங்க கதையை கேட்கறப்பே உங்களுக்கு புரியும். இந்த ராய்க்கு கால் பண்றாங்க. இந்த ராயோட கேரக்டர் பத்தி எப்படின்னா, இவர் பகல்ல வந்து வண்டி ஓட்டுறதுக்கு இவருக்கு இஷ்டம் கிடையாதுங்க, ராத்திரியில தான் வண்டி ஓட்டுவார், பகல்ல ஃபுல்லா வந்து உறங்குவாரா. இவர் ஒரு நைட் டைம் டிரைவர், அது மட்டும் இல்லாமல் நைட்ல டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இவர் என்ன சொல்றாரு, அங்க ஹோட்டல் நிர்வாகத்துக்கு கால் வருது, இவர் அட்டன் பண்றாரு, என்னாச்சுன்னு கேட்கறாங்க. அங்க இருந்து சொல்றாங்க கோவால இருந்து பெங்களூர் வரையும் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் சொல்றாரு, எப்பா ஃபிளைட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியதுனா என்ன 600 கிலோமீட்டர் சொல்ற, நான் சார்ஜ் பண்ணணும் 35,000 ரூபாய்க்கு மேல சார்ஜ் பண்ணணும், ஏன்னா நான் போயிட்டு ரிட்டர்ன் தனியாக தான் வரணும், அது மட்டும் இல்லாமல் ஒத்தால என்னால் அவ்வளோ தூரம் ஓட்ட முடியாது, என் கூட ஒரு கோ டிரைவரும் வரணும், அதுக்கும் நான் காசு அலோகேட் பண்ணணும், அதனால ஒரு 35,000 ரூபாய் வரையும் ஆகும், ஓகேனா நான் வரேன், இல்லைனா வேணாம் அவங்கள ஃபிளைட்ல போக சொல்லு அப்படின்ற மாதிரி ராய் சைட்ல இருந்து சொல்றாருங்க. இந்த ஒரு தகவலை ஹோட்டல் நிர்வாகம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஒரு ட்ரிப்புக்கு 35,000 ரூபாய் கேட்கறான், அந்த அம்மா எப்படிடா ஓகே சொல்லும் அப்படின்ட்டு இந்த அம்மா சுச்சனாக்கு கால் பண்ணி கேட்கறாங்க. ஏங்க ஹோட்டல் நிர்வாகமே அதிர்ந்த மாதிரி ஒரு பதில் சொல்றாங்க சுச்சனா. கால் பண்ண உடனே அவங்க அட்டன் பண்ணி என்ன ஓகே பண்ணிட்டீங்களா கேபு உடனே வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஃபோனை வைக்க போயிருக்காங்க. அப்போ அந்த ஸ்டாஃப் வந்து இருங்க மேடம், கண்டிப்பாக வந்து இந்த டீல் நல்லா இருக்காது உங்களுக்கு, திருத்திட்டு 35,000 ரூபாய்க்கு மேலே அவர் கேட்குறாரு ஒரு ட்ரிப்புக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன எல்லா தகவலையும் சொல்கிறாங்க. கோ டிரைவர் வேணுமா, போயிட்டு தனியாக ரிட்டர்ன் வரணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஹோட்டல் நிர்வாகம். டே காசுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சுச்சனா சைட் சொல்லியிருக்காங்க. அப்பயே ஒரு மாதிரி ரெட் ஃபிளாக். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், பெரிய கம்பெனியில் பிரச்சனைன்றா உடனே போகணுங்கிறா, அப்போ ஃப்ளைட்டு தானே ஈஸியான வழி தருது, 600 கிலோமீட்டர் யாருங்க வந்து வண்டியில் உட்காந்து போகணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்க்கவே ஒரு பணக்கார லுக்கில் இருக்காங்க. அந்த கேபும் அந்த அளவு லக்ஸரியான கேப்லாம் எல்லாம் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் லாங் ட்ரிப்லாம் போகிறப்ப. இது எல்லாத்தையுமே சொல்லியுமே இதெல்லாம் எனக்கு தேவை, எனக்கு இப்போ உடனே கேப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பயே ஒரு ரெட் ஃபிளாக் அவங்களுக்கு வந்திருக்குங்க. இருந்தாலும் ஓகே, அவங்களோட வேலை என்னங்க, அவங்களோட கிளைண்ட்டு கேட்கறத அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது தானே, சரி மேடம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஆரம்ப அட்வான்ஸ் தொகை எல்லாம் வாங்கிட்டு ராயும் அந்த இடத்துக்கு வராருங்க. திருத்திட்ட அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி இருக்குங்க. ராய் அந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே என்னோட லக்கேஜ் எல்லாம் ஏத்து அப்படின்ற மாதிரி சுச்சனா மேடம் சொல்றாங்க. அந்த மேடம் சொன்னதே இவர் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு, லக்கேஜ் எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. அப்ப ஒரு சூட்கேஸ் பேக் மட்டுங்க, பேக் சின்னதா தான் இருக்கு, ஆனா செம்ம கனமா இருக்குங்க. அந்த கனத்தை தூக்குறவே அவரால் தூக்கி மேல வைக்க முடியல. அப்ப இந்த சுச்சனாட்ட கேக்குறாங்க, மேடம் என்ன மேடம் இவ்வளவு வெயிட்டா இருக்கு, அப்படி என்னது மேடம் கொண்டு வந்துறீங்க, என்ன சரக்கு எதுவும் எடுத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த கோவால இருந்து நிறைய பேர் வாங்கிட்டு வருவாங்கல்ல இந்த ஃபாரின் ஆல்கஹால்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், இதெல்லாம் கேட்கறாங்க. அதெல்லாம் கிடையாது, என்னோட வீட்டுக்காக நான் நிறைய பொருள் வாங்கியிருக்கேன், நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன், ட்ரெஸ் நிறைய எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், அதனால அது வெயிட்டா இருக்கு, எக்கச்சக்கமான ட்ரெஸ் அதில் அப்படியே ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சுச்சனா சொல்றாங்க. இவரும் அதை பெருசாக கண்டுக்கலங்க. அதை எடுத்து டிக்கியில் வச்சுட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க இப்போ நான் சொல்ல போறதை கேட்கறப்ப ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் பார்த்த மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த ரோட்வேஸ்ல நடந்த சம்பவங்களை நான் தெளிவா ஒரு செகண்ட் கூட விடாம அங்க என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்ல போறேன், தெளிவா கேட்டுக்கோங்க.
வண்டியை எடுத்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்பயுமே நைட்ல டிரைவ் பண்றப்ப ராய் பேசிக்கிட்டே தான் டிரைவ் பண்ணுவாராம். அப்ப இந்த சுச்சனாட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க ஒரு மாதிரி முகம் காட்டி பேசவே மாட்டாங்க. எல்லா கேள்விகளுக்குமே ஒரே பதில முடிக்கிறாங்க. அப்ப ராய் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இவங்கெல்லாம் ரொம்ப பணக்கார வீட்டு ஆளுங்க, இவங்கெல்லாம் இவ்வளவுதான் பேசுவாங்க அப்படின்ட்டு அவர் கூட அந்த கோ டிரைவர்கிட்ட பேசிக்கிட்டே போறாருங்க. கரெக்டா ஒரு 2 மணி போல அதே ரோட்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. ஒரு ஃபுல்லா டிராபிக்ங்க, ஒரு மாதிரி பயங்கர டிராபிக்கா இருக்கு. கொஞ்சம் கூட வண்டியை மூவ் பண்ணவே முடியல. ராய் இறங்கி போய் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வரையும் நடந்து போறாரு. 1.5 கிலோமீட்டருக்கு அங்க டிராபிக் நின்று இருக்குங்க. அப்பதான் பாக்குறாரு ரோட்ல ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட் அங்க நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அது ஒரு பெரிய விபத்துனால நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அப்ப அங்க உள்ள ஆபீசர்ஸ் இவர் கேக்குறாரு, சார் இந்த டிராபிக் கிளியர் ஆக எவ்வளவு நேரம் சார் ஆகும், வேற ஏதாவது ரூட் இருக்கா சார் கேக்குறாங்க. இல்ல இதுதான் ஒரே ரூட், இதை தாண்டி போன அப்புறம் தான் நிறைய ரூட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த டிராபிக் கிளியர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆபீசர் சொல்றாரு. இது எல்லாத்தையும் ராய் கேட்டுட்டு இவரோட கேபுக்கு வந்துட்டு அந்த சுச்சனாட்ட தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மேடம் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வரையும் டிராபிக் இருக்கு, பயங்கர டிராபிக்கா இருக்கு, வேற ரூட்டும் கிடையவே கிடையாது, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகும்னு அந்த ஆபீசர் சொல்லிட்டாரு. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்க சீக்கிரமா பெங்களூருக்கு போகணும் அப்படின்னா இங்க பக்கத்துல தான் ஏர்போர்ட் இருக்கு, நான் ஏர்போர்ட்ல இறக்கி விடுறேன், உங்களுக்கு அதிகப்படியான சார்ஜும் நான் பண்ணல, இதுவரையும் எத்தனை கிலோமீட்டர் ஓடுதோ அதுக்கு மட்டும் கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி ராய் கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்பயும் வந்து அங்க சுச்சனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாரு எனக்கு என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது, இந்த இடத்துல நான் உனக்கு புக் பண்ணிட்டேன், உனக்கு அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டேன், நம்மளோட டீல் என்ன நீ பெங்களூர்ல இந்த கேப்ல போய் விடுறாதான், என்ன நடந்தாலும் நான் கேப் விட்டு இறங்க மாட்டேன், இந்த கேப்ல தான் நான் போறேன், இதுல போதான் நான் விருப்பப்படுறேன், என்கிட்ட இதுக்கு மேல எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டா திரும்பி சொல்லி முடிக்கிறாங்க. ராய் அப்ப யோசிக்கிற என்ன பொம்பளடா இவ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி ஓகே நம்மளுக்கு தான் ஞாபகம், நம்ம போயிட்டு தான் நம்மளுக்கு தான் காசு வருது போகுது அப்படின்ட்டு அவருமே இந்த டிராபிக்ல உட்கார ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அதே டிராபிக்ல உட்காந்துட்டு ஒரு 6:30க்குள்ள இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த டிராபிக் எல்லாமே கலையுதுங்க. திருப்பி போயிட்டே இருக்காங்க. ஒரு 7 மணி ஆகுது. இப்போ இந்த சைடு அப்படியே ஹோட்டலுக்கு வந்துருங்களேன். ஹோட்டலுக்கு 7 மணி தாங்க கிளீனிங் டைம். 7 மணிக்கு தான் காலையிலே போயிட்டு யாரெல்லாம் ரூம்லாம் காலி பண்ணி போயிட்டாங்களோ அந்த ரூம்லாம் சுத்தம் பண்ண போவாங்களாம். இந்த சைடு அந்த ஹோட்டல்ல 7 மணிக்கு இவங்க இருந்து அந்த 404 ரூமுக்கு சுத்தம் பண்றதுக்கு ஆளை அனுப்பிச்சுடுறாங்க. அங்க சுத்தம் பண்ண போறவங்க கீழே திருப்பி மேனேஜர் டெஸ்க்கு கால் பண்ணி, சார் இங்க ஒரே ரத்தக்கரையா இருக்கு சார் மாதிரி கத்தி அலறாங்க. உடனே மேனேஜர் அங்க போய் பார்க்கறாரு, ஒரு மாதிரி பெட்ல ரத்தக்கரைகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம அங்க உள்ள பெட்ஷீட்ல இருக்கு, டவல்ல இருக்கு, இந்த ரத்தக்கரையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சந்தேகம் அடைகிறாரு. சந்தேகம் அடைஞ்சது மட்டும் இல்லாம உடனடியாக அங்க உள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. சம்பவ இடத்துக்கு போலீஸும் வராங்க. போலீஸ் வந்த பிறகு சிசிடிவி எல்லாம் அனலைஸ் பண்றாங்க. அப்போ வந்து ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அங்க வந்து கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அவங்க பையனோட வந்தாங்க, அதுக்கப்புறம் உடனடியாக அவங்க வெளியில போகணும்னு சொன்னாங்க, அவங்க போயிட்டாங்க சார், நான் காலையில தான் வந்தேன்ற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. செக்யூரிட்டி போய் கேட்கறாங்க. செக்யூரிட்டி அந்த இடத்துல தூங்குனால அவர் வந்து போனது எதையுமே பார்க்கலையாம். அப்ப ராய்க்கு தான் முழு விஷயம் தெரியும் அப்படின்ட்டு உடனே ராய்க்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ராய்க்கு கால் பண்றாங்க. ராய்ட்ட ஒரு விஷயம் தாங்க கேட்கறாங்க. இந்த மாதிரி சுச்சனா அப்படின்ற லேடி உன் வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்கறாங்க. ராயும் ஆமா சார் என் கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் இன்னொரு கேள்வி கேட்கறாரு, அவங்க கூட அவங்க பையன் இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ராய் சொல்றாரு, சார் இங்க அவங்க மட்டும் தான் சார் இருக்காங்க, அவங்க மட்டும் தான் நான் அந்த ஹோட்டல்ல இருந்து ஏத்திட்டு வந்தேன், வேற யாரும் ஏறலையா சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனடியாக ராய் கிட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின்னாடி உட்கார்ந்து அந்த லேடிட்ட போனை கொடு சுச்சனாட்ட அப்படின்னு சொல்றாங்க. ராயும் சுச்சனாட்ட மேடம் ஹோட்டல்ல இருந்து உங்கள்ட்ட பேசணுமா அப்படின்ற மாதிரி போனை கொடுக்குறாரு. இவர் போலீஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லங்க. அங்க சுச்சனா சைடும் ஏதோ வந்து ஹோட்டல்ல இருந்து பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்கிட்டு பேசுறது போலீஸ் ஆஃபீஸர். மேடம் உங்க கூட ஒரு பையன் வந்தாரு, அவர் எங்க மேடம், நீங்க கிளம்பி போறப்ப தனியா போன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அசால்ட்டா ஒரு பதில சொல்றாங்க. சார் அங்க என்னோட ரிலேட்டிவ் வீடு இருக்கு சார், என்னோட பையனை அங்க விட்டுட்டு வந்துட்டு அவனுக்கு ஸ்கூல் லீவு தான், அதனால அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு அங்க விட்டுட்டு நான் தனியா வந்துட்டேன் சார். நான் இந்த மாதிரி ஏஐ ஸ்டார்ட் அப்ல நான் வந்து ஒரு ஃபவுண்டர் சார், நான் இந்த மாதிரி ஓனரா இருக்கேன், எனக்கு இங்க ஸ்டார்ட் அப்ல ஒரு சில பிரச்சனை வந்ததுனால நான் உடனடியாக பெங்களூருக்கு வர மாதிரி இருந்துச்சு, அதனால சார் என்னோட பையனை ரிலேட்டிவ் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகே அந்த அட்ரஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் வாங்குறாரு. சார் அதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம் எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. போலீஸ் இந்த அட்ரஸ் எல்லாம் வாங்கின பிறகு அந்த ஒரு இடத்துக்கு விரைந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கான்ஸ்டபிள் அனுப்புறாங்க. அந்த கான்ஸ்டபிள் போனவர், சார் இப்படி ஒரு அட்ரஸே இந்த இடத்துல இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனடியாக திருப்பியும் வந்து ராய்க்கு கால் பண்றாங்க. ராய்க்கு கால் பண்ணி கொன்கானி அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் பேச ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். ஏன்னா அவங்க அந்த ஒரு ஹிந்தியில் பேசுகிறப்ப இவங்களுக்கு புரிஞ்சிடும், இவங்களுக்கு புரிஞ்சுட்டா இவங்க கொஞ்சம் சேஃப்டி ஆயிடுவாங்க, தப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி கொன்கானி அப்படின்ற அங்கே பயன்படுத்துகிற ஒரு லோக்கல் லாங்குவேஜில் டிரைவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. டிரைவருமே அந்த லாங்குவேஜில் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாரு இந்த இடத்துல ஏதோ ஒரு கிரைம் நடந்ததுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது, நீ என்ன செய்கிற அப்படின்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு காரை ஓட்டுறோம், அந்த லேடியோட அந்த லேடியை எங்கேயும்
தப்பிக்க விட்டுறாத, அந்த ஸ்டேஷனுக்கு போன பிறகு எங்களுக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு பதட்டம் வருதுங்க. இருந்தாலுமே ராய் சாதாரணமா வந்து பாட்டுலாம் போட்டு விட்டுட்டு அவர் நார்மலா இருக்க மாதிரியே காட்டிக்கிட்டு அவர் வந்து பக்கத்துல எங்கன்னா இருக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டே வராரு போலீஸ் ஸ்டேஷன். அவர் கனடாவை ரீச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த டிராஃபிக் நடந்துச்சுன்னு சொன்னானுங்க, அதுவே வந்து கோவா கர்நாடகா பார்டர் தான் அந்த டிராஃபிக். இப்போ அவங்க கர்நாடகாக்குள்ள இருக்காங்க. கர்நாடகாக்குள்ள ஃபுல்லா கன்னடத்தில் இருக்கிறதுனால இவருக்கு ஒண்ணுமே புரியலங்க, எங்கிட்டு போறது எப்படி வருது அப்படின்ட்டு. சரி இவங்க கூகுள் மேப் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா கூகுள் மேப்ல 50 கிலோமீட்டர் அவேன் காட்டுது போலீஸ் ஸ்டேஷன். அதுவுமே தெளிவா வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அப்ப இவர் ரொம்ப காம் ஆகிட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, பக்கத்துல ஒரு தாபால போய் நிப்பாட்டுறாருங்க. தாபால நிப்பாட்டின பிறகு, மேடம் நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க மேடம், நாங்களும் ஒரு டீ குடிக்கிறோம், ரொம்ப ஓட்டுனதுனால ஒரு மாதிரி இருக்கு, நம்மளுக்கு தூக்கம் வராமல் இருக்கும்னா டீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த மேடமா அவங்கள ரெஸ்ட் ரூம் போக வச்சுட்டு இவர் என்ன செய்யறாரு, டீயை வாங்கிட்டு குடிக்க கூட இல்லையாங்க, அங்க உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் பக்கத்துல எங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரிச்சுட்டே இருக்காருங்க. அப்ப அங்க உள்ள முதியவர் ஒருத்தர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தள்ளி ஆயாமங்கலா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு தம்பி, நீங்க அங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருமே அது எப்படி போறது, அதுக்கு முன்னாடி எதனா வழி இருக்கு அப்படின்ற மாதிரி தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இவர் டைரக்டா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டினா இவங்க தப்பிக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே நிப்பாட்டிட்டு அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் போய் இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம், கோவா போலீஸையும் அங்க உள்ள ஆயாமங்கல அந்த ஸ்டேஷன் போலீஸையும் அப்படின்ற மாதிரி இவர் தெளிவா மைண்ட்ல பிளான் வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு போறாரு. அந்த 5 கிலோமீட்டர் தாண்டி வராருங்க, பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனும் வருதுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் தெரியலே வண்டியை நிப்பாட்டிட்டு இவங்கள்ட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, மேடம் பக்கத்தில் போயிட்டு பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுற, வண்டிக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா நிறைய போலீஸ்லாம் அங்கே இடையில நிற்பாங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, அது இவ்வளோ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு டைம் சேவ் தானே, நம்ம சீக்கிரம் பெங்களூரில் அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு சரி சீக்கிரமே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் எல்லா விவரத்தையும் தெளிவாக சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த சைடு கோவா போலீஸுக்கும் கால் பண்ணி அந்த போலீஸோட கனெக்ட் பண்ணி விடுறாருங்க. அப்படியே எல்லாருமே வந்து இவளை கொத்தா பிடிக்கிறாங்க. பிடிச்ச பிறகு உன்னோட மகன் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. திருப்பி அதே போய் சொல்றா, என்னோட ரிலேட்டிவ் சீட்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் போய் நம்ம நிரூபணம் ஆயிருச்சு. கோவா போலீஸ் எங்க போய் செக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அதை கொண்டு வந்த லக்கேஜ் டிக்கி ஓப்பன் பண்ணி லக்கேஜ் தூக்குறாங்க. ஒரு கான்ஸ்டபிள் செம்ம வெயிட்டா இருக்கு. ரெண்டு பேருமே லக்கேஜை கீழே தூக்கி வச்சு லக்கேஜ் ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ண விடனையே அதுல என்ன பாக்குறாங்க அப்படின்னா, நிறைய டாய்ஸை ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க. எக்கச்சக்கமான டாய்ஸ், எல்லாம் விலை உயர்ந்த டாய்ஸ். அந்த டாய்ஸ் எல்லாம் வெளியில எடுத்து வைக்கிறாங்க. வெளியில எடுத்து வச்ச பிறகு அதே இடத்துல நிறைய துணிகளை வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கா. சரி அந்த துணியெல்லாம் எடுத்து பார்த்தா அப்படியேங்க அந்த 4 வயசு பையங்க, அந்த சின்மை இருக்காருல்ல, அவரோட உடம்பு அப்படியே மடிச்சு அந்த ஒரு சூட்கேஸ்குள்ள வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு போலீஸ் ரொம்ப கோபம் அடைகிறாங்க. இது யார் இது அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட மகன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் இவளை பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு, எதனால இந்த ஒரு சம்பவத்தை பண்ண அப்படின்னு முழு விவரத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதாங்க ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறா. இன்னொரு சைடு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவங்க கலெக்ட் பண்ண அந்த பிளட் ஸ்டெயின் சாம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க அந்த ஃபாரன்சிக் டீம்கிட்ட. இந்த சைடு இவரோட அந்த 4 வயசு பையனோட சடலத்தையுமே வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புறாங்க. இந்த ரிப்போர்ட் வந்ததில் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு. ஏன்னா அங்க இருந்த பிளட்டும் இவரோட இந்த 4 வயசு பையனோட பிளட்டும் சேம் கிடையாது. அங்க உள்ள பிளட் வந்து சுச்சனாவோடது அப்படின்றது போலீஸுக்கு தெரிய வருதுங்க. அப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க, ஆரம்பத்திலே கால் பண்ணாங்களே, உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஆரம்பத்தில் கால் பண்ணப்போ உங்களோட பையன் எங்கன்னு கேட்டப்ப இவன் என்ன சொன்னார், வீட்லன்னு. அப்ப இங்க நிறைய ரத்த கறைகள் இருக்கு, அதெல்லாம் யாரோடதுன்னு கேட்டப்ப, சார் எனக்கு பீரியட் சார், கோச்சுக்காதீங்க, என்னால க்ளீன் பண்ண முடியல, நான் அவசரமா வந்தனால மாதிரி இவ சொல்ல ஆரம்பிக்கிறா. அதையுமே போலீஸ்லாம் நம்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் தாங்க தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது இவளுக்கு என்ன ஒரு விஷயம்னு வைங்களேன், கண்டிப்பா வெங்கட் சந்தோஷமா இருக்கக்கூடாதுங்க. அவனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சந்தோஷம் கொடுக்குமோ அது எதுவுமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு இவன் நினைச்சிட்டா. அதுல இவன் அந்த லக்கேஜ் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு லெட்டரையுமே போலீஸ் எடுத்தாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கா அப்படின்னு இவ கைப்பட எழுதியிருக்கா, இந்த கோர்ட் கொடுத்த தீர்ப்பை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன், எனக்கு வந்து அது கவலையை கொடுக்குது, என்னோட மென்டல் ஸ்டேட் சரியில்லாம இருக்கு, அதனால நான் ரொம்ப வந்து துக்கத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கா. எந்த ஒரு தீர்ப்பு தெரியுமாங்க, தன்னோட மகனை அப்பா பார்க்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வாங்கியிருந்தார்ல, அதுவுமே சண்டே, அந்த ஒரு தீர்ப்பு வந்து நான் எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கா. அந்த 404 ரூம்ல நைட்டு 11 மணிக்கு காப் சிரப்புங்க, காப் சிரப்பை கிட்டத்தட்ட நிறைய அமௌண்ட் இந்த 4 வயசு பையன் சின்மையை கொடுத்துருக்கா. அதுலேயே ஒரு மாதிரி அன்கான்சியஸ் மாதிரி ஆயிருக்காருங்க. அதுக்கப்புறம் டவலையோ இல்லை பில்லோவையோ வச்சு அவரோட மூச்சை திணற வச்சு அவரோட உயிரை எடுத்திருக்கா. எடுத்தது அப்புறம் வந்து இவளுமே வந்து அங்க உள்ள ஒரு நைஃப் வச்சு தனக்கு தானே தாக்கியிருக்கா. அதுல தான் அந்த ரத்தம் எல்லாமே அந்த படிஞ்சது. இதுல போலீஸ் வந்து என்ன ஒரு விஷயம் நோட் பண்றாங்க அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்லயும் கூட, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் கூட எந்த ஒரு ஸ்ட்ரகிள் மார்க்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பையன் ஒன்னும் தூக்கத்துல இல்ல, அந்த பையன் வந்து மயக்கத்துல இருக்கும்போது அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதில் யோசிச்சு பாருங்க, எந்த அளவு வந்து மோசமான தாயா இருப்பா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். தன்னோட கணவன் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்ற
அப்படின்றதுக்காக தான் பெத்து வளர்த்த மகனையே அந்த நிலைமைக்கு உள்ளாக்கியிருக்கானா அவளோட மனசு எந்த அளவு டெவில் மனசா இருந்திருக்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணுங்களேன். நிறைய பேர் இப்படிதாங்க இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஈகோ 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 தான். இதுல இன்னும் நிறைய ஷாக்கிங்கான டீடைல்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா சொல்றேன். இப்போ இதெல்லாம் நடந்த பிறகு இவளுக்கு இன்னும் தண்டனை கொடுக்கலங்க. இன்ன வரையுமே ட்ரையல் போயிட்டு தான் இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். இவ இந்த போலீஸ் கஸ்டடியில இருந்தப்பையும் கூட அங்க கஸ்டடியில இருந்தவ போலீஸ் ஆபீசர்ஸே தாக்கியிருக்கா. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க உள்ள ரெஜிஸ்டர் நோட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கையில் எடுத்து கிழிச்சிருக்காங்க ஏப்ரல் மாசத்துல. இதையுமே வந்து போலீஸ் வந்து ஒரு முக்கியமான இவளோட கேவலமான பிஹேவியரா சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜனவரி 7ஆம் தேதி தானே அந்த சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி வாண்டடா வந்து இவளே வெங்கட் கால் பண்ணி உன்னோட மகனை பார்க்கணும்னா இப்போ வந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கா. அப்போ போலீஸ் என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா ஒரு தியரி சொல்றாங்க. அதாவது இவ முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டா அவங்களோட மகனோட உயிரை எடுக்கணும் அப்படின்றதுக்காக. இதனால கூட கடைசியா ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு திமிரு திணறல இவ வாண்டடா அவனை கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்றது ஒரு தியரி. இன்னொரு தியரி என்ன அப்படின்னா, அவரை எதனா செய்யறதுக்காக அவரோட உயிரை எடுக்கிறதுக்காகவே ஒரு கால்குலேட்டட் மூவா போலீஸ் இதை பார்க்குறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு வைங்களேன், திருத்தர 2024 மார்ச் மாதம் இந்த சுச்சனா அப்படின்றவளோட தந்தை இருக்காருல்ல, அவர் வந்து கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காரு. அவரோட மெடிக்கல் ஸ்டேட்டை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒருவேளை மெடிக்கல் ஸ்டேட்டில் வந்து இவ வந்து ரொம்ப மென்டலி இல்னஸாக இருக்கா, இவ ஸ்டேபிளாக இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த தண்டனையெல்லாம் குறைச்சிருவாங்க. அந்த அந்த ஆயுள் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இல்லை ஒருவேளை வந்து மரண தண்டனை கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, ஆயுள் தண்டனை கொடுக்க மாட்டாங்க, அதை கம்மி பண்ணுவாங்க. அதிகபட்ச தண்டனைக்கு போக மாட்டாங்க ஒருவேளை இவ மென்டலி இல்லை இருந்தா. இதுக்காக வந்து இவங்க அப்பாவே பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து போலீஸே தெளிவாக சொல்றாங்க, இவ எந்த ஒரு ரிமோர்ஸுமே காட்டல, எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம அவ்வளோ ஒரு கேஷுவலா இருந்திருக்கா. இன்னொரு முக்கியமான டீட்டெயில் என்ன தெரியுமாங்க, அந்த ஜனவரி 6ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த 4 வயசு பையன்ட்ட உன்னோட அப்பாவும் இங்க வருவாருன்னு சொல்லி தான் அந்த இடத்துக்கே கூட்டு போயிருந்திருக்கா. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவனும் அப்பா எப்போ வருவாரு அப்பா எப்போ வருவாருன்னு அந்த 2 நாளா கேட்டுக்கிட்டே இருந்திருக்கா. இன்னும் அங்க உள்ள மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெங்கட் உண்மையிலேயே வந்து அந்த பையன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தாரு, அந்த பையனுக்கு அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இன்னொன்று அந்த பையனுக்கு வெங்கட் தான் பிடிக்கும் அவங்க அம்மாவை விட அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அங்கே சுற்றி உள்ள மக்கள்லாம் சொல்றாங்க. ஏன்னா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்றதே வெங்கட் வந்து தன்னோட பையன் கூட தானா. வெங்கட்டுக்கு உலகத்திலே பிடிச்ச விஷயமே இந்த பையன் தானே இன்னும் நிறைய மக்கள் சொல்றாங்க. இதுல பாதிக்கப்பட்டது பாருங்க, இப்ப வெங்கட் தான், தன்னோட மகனும் இல்லை. இன்ன வரையும் இவங்களுக்கு இன்னும் தண்டனை கொடுக்கல. கண்டிப்பா தண்டனை வரப்ப கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்றேன். நீங்க மக்களாகிய நீங்க இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க, இதுக்கு என்ன காரணமா இருக்குன்றத சொல்லுங்க. ஏங்க உண்மையிலேயே சொல்றேங்க, ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையே எவ்வளவோ சந்தோஷமா இருந்துரும் போலங்க. உண்மையிலே இப்போ உள்ள இந்த கல்யாண காட்சிகள்லாம் உண்மையிலே இன்னும் பயங்கரமான விஷயங்களா போயிட்டு இருக்கு. யாருமே விட்டு கொடுத்து போறதே கிடையாதுங்க. ஒரு காதல் திருமணமா இருக்கட்டும், இல்ல ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இருக்கட்டும், முதல்ல ஒரு ஆணும் பெண்ணு 2 பேரும் ஒண்ணா வாழ்க்கை தொடர்றாங்க அப்படின்னா 2 பேருமே நினைக்கணும் 2 பேருமே ஈக்குவல், 2 பேருமே சமம். முதல்ல எதையும் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க 2 பேர் தான் அப்படின்றத யோசிக்கணும். உனக்கு மேலனா எனக்கு மேல நீ அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு ஆணும் பெண்ணு எல்லாத்துலயும் சமம். அது திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரிதான். இந்த சமம் இல்லாம உனக்கு மேல நான் தான் நிறைய சம்பாதிக்கிறேன், அதனால நான் தான் பெருசு, நான் தான் என் பிள்ளைய அதிகமாக பார்த்துக்கிறேன், அதனால நான் தான் பெருசு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள இந்த ஈகோ எவ்வளவு தூரம் கொண்டு வந்து விடுது அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு கணவனாவோ இல்ல மனைவியோ இருந்தா ஒன்னே ஒன்று யோசிச்சுக்கோங்க, உங்களோட கணவனோ இல்ல உங்களோட மனைவியோ எல்லாருமே சமம் தான்றதை யோசிச்சுக்கோங்க. நீங்க 2 பேர் வாழ்றதே உங்களோட மகனுக்காக தான்றதை யோசிச்சுக்கோங்க. இதாங்க ஒரு முக்கியமான விஷயமே. தயவு செஞ்சு இந்த மாதிரியான கிரைம்குள்ளெல்லாம் யாருமே போயிடாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் லீகலா போய் அதை வந்து சால்வ் பண்ண பாருங்க. லீகலா போய் அட்வைஸ் கேளுங்க. தயவு செஞ்சு கிரைம்ன்ற விஷயத்தை கையில் எடுத்து இந்த மாதிரி தண்டனையை அனுபவிக்காதீங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட கதை வழங்கும் விதம் பிடிச்சிருந்தா எங்களுக்கு மேலும் ஒரு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க இவ்வளவு தூரம் போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு அவார்டா இருக்குங்க. உங்களோட லைக் உங்களோட சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அவார்டு. ஏன்னா நம்மளாம் ஒரு கிரைம் சேனல் வச்சு நடத்துறவங்க, நம்மளுக்குலாம் யாரும் கூப்பிட்டு அவார்டு கொடுக்க போறது இல்லை. அதனால நம்ம இப்பதான் 6 முடிச்சிருக்கோம். அதனால உங்களோட லைக் உங்களோட சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டா இருக்கும். வழக்கம் போல மறக்காம ஹார்ட் கமெண்ட் பண்ற நம்மளோட உறவுகள் எல்லாம் ஒரு ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிருங்க. இவ்வளவு தரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இது என்னோட 2வது சேனல் எஸ்பி ஃபைல்ஸ். இதுல தமிழ்நாட்டில் ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவத்தை முழுசா டீகோட் பண்ணி அங்க உள்ள மக்கள் சேர்ந்து ஒரு சில ஆதாரங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டு வீடியோ பதிவு போட்டிருக்கோம். மறக்காம இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு ஃபேமிலி மேனும் இந்த வீடியோ பார்க்கணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.